Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 7 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 6 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்கான நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 7 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சாப்டர் 7 கம்பேரிங் குவான்டிட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். அதோட இன்ட்ரடக்ஷன் பார்ட் தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பார்ட் 1ல் என்ன பார்க்க போகிறோம்னா பர்சன்டேஜ். ஸோ பர்சன்டேஜ் நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. 50%, 40%, 30% அந்த மாதிரி பர்சன்டேஜ் அப்படின்ற டேர்ம் வந்து நிறைய இடத்துல நீங்கள் வந்து ஹியர் பண்ணியிருப்பீங்க. ஸோ பர்சன்டேஜ் அப்படின்றது எதுக்குன்னா, இது வந்து அனதர் வே ஆஃப் கம்பேரிங் குவான்டிட்டிஸ். குவான்டிட்டிஸ்னால் அது அளவு. ஸோ அந்த அளவுகளை வந்து நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு இது ஒரு வே. பர்சன்டேஜ் அப்படின்றது ஒரு வே. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். அனிதாஸ் ரிப்போர்ட். அனிதாவோட ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 400க்கு 320 வாங்கியிருக்காங்க. ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ரீட்டாவோட ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து 360க்கு 300 வாங்கியிருக்காங்க. இப்போ அனிதா என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அனிதா செட் தட் ஷி ஹாஸ் டன் பெட்டர் அஸ் ஷி காட் 320 மார்க்ஸ் whereas ரீட்டா காட் ஒன்லி 300. டு யூ அக்ரி வித் ஹர்? நீங்கள் அக்ரி பண்ணுறீங்களா? நோ. ஏன் அப்படின்னா, இப்போ இவங்க வந்து 400 மார்க்ஸ்க்கு எழுதியிருக்காங்க. இவங்களோட மேக்ஸிமம் மார்க் வந்து 400. 400க்கு 320 வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து 360க்கு 300 வாங்கியிருக்காங்க. ஸோ இது நம்மளால் அக்ரி பண்ண முடியாது. கரெக்டாக? ஸோ ஹூ டு யூ திங்க் ஹாஸ் டன் பெட்டர்? மன்சி டோல்டு தெம் they cannot decide who has done better by just comparing the total marks obtained because the maximum marks out of which they got the marks are not the same. ஸோ மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து ஒருத்தவங்களுக்கு 400 இருக்குது, இன்னொருத்தவங்களுக்கு 360 இருக்குது. ஸோ அதனால் நம்மளால் கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னு மன்சி சொல்கிறாங்க. ஷீ செட் வை டோன்ட் யூ see the percentages given in your report cards. ஸோ நம்ம வந்து பர்சன்டேஜ் பார்க்கலாம், பர்சன்டேஜ் வச்சு கம்பேர் பண்ணலாம். ஸோ அதனால தான் மன்சி சொல்கிறாங்க பர்சன்டேஜ் வச்சு நம்ம கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பர்சன்டேஜ் பார்க்குறப்ப அனிதாவோட பர்சன்டேஜ் வந்து 80 வருது, ரீட்டாவோட பர்சன்டேஜ் வந்து 83.3 இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் சொல்லலாமா யார் வந்து எக்ஸாம்ஸ் பெட்டராக பண்ணியிருக்காங்கன்னு? யார் பண்ணியிருக்காங்க? ரீட்டா பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ திஸ் ஷோஸ் ரீட்டா ஹேஸ் டன் பெட்டர். டு யூ அக்ரி? எஸ். ஸோ இதில் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 320/400 இருக்குது. ஸோ 320/400 இருக்குது. நமக்கு பர்சன்டேஜ்னாலே வந்து 100 அப்படின்னு தான் சொல்லுவோம். இங்கே நமக்கு டினாமினேட்டரில் வந்து 100 இல்லை, நமக்கு என்ன இருக்குது? 400 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? இன்டூ 100 பண்ணணும். ஓகேவா? பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா ஃப்ராக்ஷனோட இன்டூ 100 போடணும். போட்டோன்னா நமக்கு என்ன வரும்? 0 0 கேன்சல் ஆயிரும். 2 zeros கேன்சல் ஆயிரும். இது வந்து 4 டேபிள்ஸில் கட் பண்ணுங்கள். 1 4 is 4, 8 4s are 32, இந்த 0 இருக்குது. அப்போ 80%. இந்த மாதிரி தான் நமக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். இப்போ டினாமினேட்டர் 100 இருந்துச்சுன்னா அது வேறு மாதிரி செய்யணும். அடுத்து நான் உங்களுக்கு வரப்போ சொல்கிறேன். பட் இங்கே நமக்கு வந்து 400 இருக்குது. அப்போது இன்டூ 100 பண்ணணும் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ ரீட்டாவோடது பார்த்தீங்கன்னா 300 இருக்குது பை 360 இருக்குது. இங்கேயும் நமக்கு டினாமினேட்டரில் 100 இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? இன்டூ 100 பண்ணணும். ஸோ நமக்கு ஒரு ஜீரோ இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணோன்னா இது நமக்கு என்ன டேபிளில் வரும்? 2 டேபிள்ஸில் கட் பண்ணலாமா? 5 2s are 10. இது வந்து 18 டைம்ஸ் வரும். அகைன் இது ரெண்டும் நம்ம வந்து 3 டேபிள்ஸில் கட் பண்ணலாம். ஸோ இங்கே 100 வரும், இங்கே வந்து என்ன வரும்? 6 வரும். அகைன் இது வந்து 2 டேபிள்ஸில் கட் பண்ணலாம். 3 டைம்ஸ் வரும், இது வந்து 50 டைம்ஸ் வரும். ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தராக நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது, நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். 50 5s are 250/3 வரும். இப்போ இந்த 250/3 நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ 250 டிவைடட் பை 3 பண்ணோன்னா என்ன வரும்? 8 3s are 24, ரிமைண்டர் 1. இங்கே என்ன பண்ணுவோம்? ஸோ இங்கே என்ன பண்ணுவோம்? 0வை கீழே கொண்டு வருவோம். ஸோ 3 3s are 9. அகைன் ரிமைண்டர் 1 இருக்குது. ஸோ இங்கே பாயிண்ட் வச்சோன்னா 0. அகைன் இங்கே என்ன வரும்? 3 3s are
9. ஸோ இந்த மாதிரி 83.3333ன்னு போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் 83.3% அப்படின்னு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து பர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ பர்சன்டேஜோட டெஃபினிஷன் பார்க்கலாம். Percentages are numerators of fractions with denominator 100. ஸோ நமக்கு என்ன இருக்கணும்? நியூமரேட்டர் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் இருக்கணும், டினாமினேட்டரில் என்ன இருக்கணும்? 100 இருக்கணும். பர்சன்டேஜஸ் ஆர் நியூமரேட்டர்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் வித் டினாமினேட்டர் 100. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ 50 இருக்குது. ஸோ 50 தான் வந்து நியூமரேட்டர். இப்போ 50க்கு வந்து நான் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 50க்கு வந்து நான் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்? 50/100 அப்படின்னு போடுறேன். 50/100. ஸோ பர்சன்டேஜஸ் ஆர் நியூமரேட்டர்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் வித் டினாமினேட்டர் 100. அப்போ என்ன வரும்? ஸோ 50/100 அப்படின்னு போடுறப்ப 50% அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஏன்னா இதை வந்து நீங்கள் டெசிமல்ஸில் கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். 0.50 வரும். கரெக்டாக 100 இருந்துச்சுன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருக்கணும். ஸோ 0.50 இருக்கும். அப்போ 50 அப்படின்றது நம்ம 50% அப்படின்னு சொல்லிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ பர்சன்டேஜஸ் ஆர் நியூமரேட்டர்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் வித் டினாமினேட்டர் 100 அண்ட் ஹேவ் பீன் யூஸ்ட் இன் கம்பேரிங் ரிசல்ட்ஸ். லெட் அஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இன் டீட்டெயில் அபவுட் இட். மீனிங் ஆஃப் பர்சன்டேஜ் பார்ப்போம். ஸோ பர்சன்ட் அப்படின்ற வேர்ட் வந்து இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் லேட்டின் வேர்ட் பெர் சென்டம். பெர் சென்டம் அப்படின்னா பெர் 100 அப்படின்னு அர்த்தம். ஸோ பர்சன்டேஜோட சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்ஸ். இப்போ டெசிமல்ஸில் நம்ம படிச்சிருக்கோம் டென்ஸ். பாயிண்ட்டுக்கு அப்புறமா இருக்கிறது வந்து டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் அந்த மாதிரி படிச்சிருக்கீங்களா? ஹண்ட்ரட்ஸுக்கு நம்ம என்ன மீனிங் படிச்சிருக்கோம்? 1/100 அப்படின்னு படிச்சிருக்கோம். கரெக்டாக? ஸோ தட் இஸ் 1% மீன்ஸ் 1 out of 100. இப்போ 100ல் 1, 100ல் 1 பார்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? 100ல் 1 பார்ட். ஸோ தட் இஸ் 1 மீன்ஸ் 1 out of 100 ஆர் 100th. இப்போ 1/100 அப்படின்றது என்ன அர்த்தம்? 1% அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த 1/100 வந்து நம்ம டெசிமல்ஸில் எழுதணும்னா 0. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருக்கணும். அப்போ ஒரு 0 ஆட் பண்ணி 1 போடுவோம். ஸோ 0.01 அப்படின்றது என்னது? 1%. ஓகே. டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லெட் அஸ் கன்சிடர் த ஃபாலோயிங் எக்ஸாம்பிள்ஸ். நிறையா கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். 1 by 1 பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், பர்சன்டேஜஸ் வென் டோட்டல் இஸ் நாட் 100. ஸோ ஆல்ரெடி நான் வந்து மார்க்ஸில் வந்து நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோம். அதில் வந்து நமக்கு டினாமினேட்டர் என்ன இருந்தது? 100 இல்லை. ஓகேவா? 100 இருந்துச்சு அப்படின்னா பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்? டோட்டல் வந்து 100 இருந்துச்சு அப்படின்னா பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்? 100 இல்லை அப்படின்னா பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் புக்லேயே வந்து எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து தான் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ டைல்ஸோட கலர் வந்து இந்த காலமில் கொடுத்துருக்காங்க, எல்லோ, க்ரீன், ரெட், ப்ளூ அப்படின்னு. நம்பர் ஆஃப் டைல்ஸ், எல்லோ டைல்ஸ் வந்து 14 இருக்குது, க்ரீன் வந்து 26, ரெட் வந்து 35, ப்ளூ வந்து 25. ஸோ டோட்டல் வந்து 100 டைல்ஸ் வந்துருச்சு. ஓகேவா? 100 டைல்ஸ் வந்துருச்சு அப்படின்னா இதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் எழுதிக்கலாம். இப்போ நம்ம வந்து 14க்கு வந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 100 டைல்ஸில் வந்து 14 டைல்ஸ் வந்து எல்லோ டைல்ஸ். ஸோ எல்லோ டைல்ஸ்க்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் டைல்ஸ், மேலே வந்து என்ன இருக்கணும்? நம்பர் ஆஃப் எல்லோ டைல்ஸ். எதுக்கு நம்ம வந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோமோ அது வந்து மேலே இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து 14/100 அப்படின்றது நமக்கு 14% அப்படின்னு அர்த்தம். ஸோ 14/100 அப்படின்றதுக்கு நம்ம பர்சன்டேஜ் எப்படி எழுதிடலாம்? 14% எழுதிடலாம். இதுக்கு டெசிமல் பார்த்திங்கன்னா 0.14 அப்படின்னு வரும். ஸோ அதுலேருந்து நம்ம பர்சன்டேஜ் எழுதுகிறப்ப 14%. ஏன்னா 0.14ன்றது என்னது? 14/100 தான். அப்போ பர்சன்டேஜ் எழுதுகிறப்ப 14% அப்படின்னு எழுதிடலாம். இப்போ இதில் பாருங்கள், 26/100 அப்போது 26%. ஈஸியாக எழுதிடலாம் நீங்கள். 35/100 ஈக்குவல் டு 35%. ஸோ டோட்டல் வந்து எங்கெங்கெல்லாம் டோட்டல் 100 இருக்கோ அதுக்கு நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிடலாம்? பர்சன்டேஜ் வந்து எழுதிடலாம். இப்போ 25 இருக்குன்னு வச்சுக்கோங்க, 25/100 ஈக்குவல் டு 25%. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போது எப்போ வந்து நமக்கு டோட்டல் வந்து 100 இல்லாமல் வேறு ஏதாவது நம்பர்ஸ் இருக்கோ
அப்போ எப்படி பண்ணணும் அப்படின்றது நான் சொல்கிறேன். ஸோ அது ஆல்ரெடி நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் அந்த மார்க்ஸ்லேயே நான் வந்து சொல்லி கொடுத்துருந்தேன், அதே மாதிரி தான். ஸோ இது வந்து பீட்ஸ், ஓகேவா? ரெட் கலர் பீட்ஸ் இருக்குது, ப்ளூ கலர் பீட்ஸ் இருக்குது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பீட்ஸ் வந்து 20, ரெட் பீட்ஸ் வந்து 8 இருக்குது, ப்ளூ பீட்ஸ் வந்து 12 இருக்குது. ஸோ இப்போ ரெட் பீட்ஸ்க்கு வந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது கீழே வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பீட்ஸ் இருக்கும், மேலே வந்து இப்போ ரெட் பீட்ஸ்க்கு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா ரெட் பீட்ஸோட கவுண்ட் இருக்கணும். இன்டூ 100 பண்ணோன்னா நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ பாருங்கள் 0 0 நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு 0 0 கட் ஆயிரும். 1 2 is 2, 5 2s are 10, 5 8s are என்ன வரும்? 40. அப்போ 40%. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு ப்ளூ பீட்ஸ்க்கு நம்ம பர்சன்ட் கண்டுபிடிக்கலாம். ப்ளூ பீட்ஸ் எவ்வளோ இருக்குது? 12 இருக்குது அவுட் ஆஃப் 20 பீட்ஸில் 12 பீட்ஸ் வந்து ப்ளூ கலரில் இருக்குது. இப்போ அதுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? இன்டூ 100 போடணும். இப்போ 0 0 கட் பண்ணிடலாம். 1 2 is 2, 5 2s are 10, 5 12s are 60. அப்போது ஒரு பர்சன்டேஜ் அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம்? 100 அப்படின்னு அர்த்தம். 100ல் வந்து 60% வந்து ப்ளூ பீட்ஸ் இருக்குது, 40% வந்து எவ்வளோ பீட்ஸ் இருக்குது? ரெட் பீட்ஸ் இருக்குது. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 100ல் 25% வந்து ப்ளூ டைல்ஸ் இருக்குது, 35% வந்து ரெட் டைல்ஸ் இருக்குது, 26% வந்து க்ரீன் டைல்ஸ் இருக்குது, 14% வந்து எல்லோ டைல்ஸ் இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரைட் 1/3 அஸ் பர்சன்ட். ஸோ 1/3 வந்து பர்சன்ட்டில் வந்து மாற்ற சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ நமக்கு டினாமினேட்டரில் வந்து நமக்கு 1/3, அதாவது 1/3 இருக்குது. நமக்கு டினாமினேட்டரில் 100 இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? ஜஸ்ட் பை 100 அப்படின்னு போட்டுருவோம். பட் இங்கே நமக்கு என்ன இருக்குது? 3 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? இன்டூ 100. ஓகேவா? ஸோ இன்டூ 100 அப்படின்னு போட்டோன்னா நமக்கு என்ன வரும்? 100/3 வரும். ஸோ 100 வந்து 3ஆல் நம்ம டிவைட் பண்ணுவோம். ஸோ 3 3s are 9. அகைன் 3 3s are 9. ஸோ இதை நீங்கள் டெசிமல்ஸ்லேயே ஆன்சர் எழுதலாம். அப்படி இல்லைன்னா இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு 33 1/3% அப்படி எழுதலாம். 33 1/3% இந்த மாதிரியும் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2 பாருங்கள். அவுட் ஆஃப் 25 children in a class, 15 are girls. What is the percentage of girls? ஸோ ஒரு கிளாஸில் வந்து 25 children இருக்கிறாங்க, அதில் 15 வந்து கேர்ள்ஸ் இருக்காங்க. அப்போ கேர்ள்ஸோட பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ராக்ஷன் எழுதிக்கலாம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் வந்து 25, நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து 50. ஸோ 25 childrenல 15 வந்து கேர்ள்ஸ். இப்போ நம்ம கேர்ள்ஸோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். டினாமினேட்டர் 100 இருக்கா? இல்லை. அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? இன்டூ 100 போடணும். ஓகேவா? இன்டூ 100%. ஸோ இதை நீங்கள் வந்து கேன்சல் பண்ணுங்கள் 5 டேபிள்ஸில். 5 5s are 25, 3 5s are 15. அகைன் இது 5 டேபிள்ஸில் போட்டோன்னா 20 டைம்ஸ் வரும். ஸோ 20 3s are 60%. அப்போ இந்த கிளாஸில் வந்து 60% வந்து கேர்ள்ஸ் இருக்காங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து பாருங்கள், கன்வெர்ட்டிங் டெசிமல்ஸ் டு பர்சன்டேஜ். ஸோ டெசிமல் நம்பர்ஸை வந்து எப்படி பர்சன்டேஜாக மாற்றணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். We have seen how fractions can be converted to persons. கரெக்டா? Let us now find how decimals can be converted to persons. ஸோ டெசிமல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 0.75 இருக்குது, இதை ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ணால் என்ன ஆகும்? பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 digits இருக்குது. அப்போ 75/100. இப்போ நமக்கு டினாமினேட்டர் 100 வந்துருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்? 75%. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பி சம் பாருங்கள். பி சம் 0.09 இருக்குது, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 digits இருக்குது. ஸோ 9/100. அப்போ how many percentage? 9%. ஏன்னா இப்போ இங்கே நீங்கள் 0.9 போட்டாலும் 9 போட்டாலும் சேம் தான், 0 has no value தானே. ஸோ 9%. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் 0.2 இருக்குது. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் தான் இருக்குது, நமக்கு 2 digits இருக்கணும். கரெக்டாக? 20/100. அப்போ 20/100னா என்ன வரும்? 20%. ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம டெசிமல்ஸை வந்து பர்சன்டேஜாக மாற்றணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா?